காங்கிரஸ் தலைவருக்கு விபத்து. இந்தியாவே பெரும் அதிர்ச்சி. அதாவது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே திடீரென மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே கலந்து கொண்டு பேசினார். மேடையில் பேசிக் கொண்டிருந்த அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. லேசாக சரிந்த அவரை மேடையில் இருந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் ஓடி வந்து தாங்கி பிடித்தனர். பின்னர் அவரை இருக்கைக்கு அழைத்து சென்று அமர செய்தனர். சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பேசிய மல்லிகா அர்ஜுன் கார்கே, அவ்வளவு சீக்கிரம் நான் இறந்துவிட மாட்டேன். மோடியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கும் வரை நான் உயிரோடு இருப்பேன். நான் உங்களுக்காக போராடுவேன் என்று ஆவேசமாக பேசினார். மேலும் 2019 ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை பாஜக அரசு நீக்கி மாநிலத்தை இரண்டாக பிரித்த பிறகு முதன்முறையாக இங்கு சட்டமன்ற தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் நேற்று தனது கட்சி தொண்டர்களை மல்லிகா அர்ஜுன் கார்கே சந்தித்தார். அப்போது அவர்களிடம் உரையாற்றிய மல்லிகா அர்ஜுன் கார்கே, நாடாளுமன்ற தேர்தலில் இங்கு ஒரு இடம் கூட ஜெயிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்தியா கூட்டணி பல இடங்களில் வென்றிருக்கிறது. இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கார்கேவின் மகனும் கர்நாடக அமைச்சருமான பிரியங்க், ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஜட்ரோவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கேவுக்கு சற்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அவரது மருத்துவ குழுவினர் அவரை பரிசோதனை செய்தனர். குறைந்த இரத்த அழுத்தமே தவிர அவர் நலமாக உள்ளார். அவரது உறுதியும் மக்களின் நன்மதிப்பையும் அவரை வலுவாக வைத்திருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் மல்லிகா அர்ஜுன் கார்கே மேடையில் மயங்கி சரிந்த செய்தியை அறிந்த பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக அவரை தொடர்பு கொண்டு அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நிலையில் இந்த செய்தி குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் இவருக்கு விபரீதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த அளவுக்கு இவருக்கு பெரிதாக ஒரு விபரீதமும் இல்லை என்பதை இங்கே அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் அல்லாமல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே உடல் நலத்துடன் நன்றாக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.